தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம் சொல்கிறது, மனுஷன் எதை விதைக்கின்றானோ அதையே அறுப்பான். இந்த வசனத்தை நீங்கள் நானும் தியானித்து பார்க்கும்போது மிகவும் அற்புதமான ஒரு பாடம். அநேக பாடங்களை இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தை எழுதும்போது மிகவும் ஒரு நேர்த்தியாக ஆவியானவரால் உந்தப்பட்டு எழுதியுள்ளார். எப்படிப்பட்ட மனுஷனுக்கும் இந்த ஒரு வசனம் நிச்சயமாக ஒரு பாடத்தை கற்றுத்தரும். நாம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, குடும்ப தலைவராக இருந்தாலும், ஒருவேளை தலைவியாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய நாம் பொறுப்பில் இருந்தாலும் நாம் எதை விதைக்கிறோமோ அதையே நாம் அறுப்போம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை அப்பாவாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் நாம் எப்படிப்பட்ட ஒரு பாடங்களை இந்த பூமியிலே வாழும்போது நாம் கற்றுத்தருகிறோம் என்பதை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கிறார்கள். நாம் பேசக்கூடிய பேச்சுகள், பழகக்கூடிய பழக்கங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய பிள்ளைகள் நம்ம பார்க்கிறார்கள். ஒருவேளை அம்மா என்ற ஒரு பொறுப்பு மிகவும் ஒரு உன்னதமான ஒரு பொறுப்பு. அவர்கள் என்ன செய்கிறார்கள், எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன ஒரு பாடத்தை கற்றுத்தார் என்பதை பிள்ளைகளும் பார்க்கிறார்கள். எந்த விதத்திற்கு பிள்ளைகள் கெட்டுப்போகிறார்களோ, ஒருவேளை நம்மிடத்திலே ஏராளமான குறை இருக்கலாம். அதை நீங்கள் நானும் பார்க்கும்போது ஏதோ ஒரு விதத்திலே நாம் செய்த தவற்றை அந்த பிள்ளைகள் பின்பற்றுவார்கள். அதுதான் மனுஷன் எதை விதைக்கிறானோ, எந்த விதையை நாம் விதைக்கிறோமோ, தலைமை பொறுப்பில் இருந்து, தகப்பனாக இருந்து, தாயாக இருந்து, கணவனாக இருந்து அல்லது மனைவியாக இருந்து எப்படிப்பட்ட காரியங்களை பிள்ளைகளுக்கு நாம் கற்றுத்தருகிறோம். பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய, பெரிய இடத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கூட மற்றவர்களுக்கு நாம் எப்படி நடத்துகிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எந்த விதத்தில் நடத்துகிறோமோ அப்படியேப்பட்ட ஒரு பிரதிபலன் தான் பின்னாடி அவருடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு மனுஷனை எப்படி நாம் எந்த விதையை விதைக்கிறோமோ அந்த விதை அது வித்தாக மாறி பின்னாடி கருத்தரித்து ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். நன்மையான விதைகளை விதைத்தால் அது நன்மையாக மாறும். ஒரு தீமையான விதத்தை விதைத்தால் அந்த தீமை நமக்கே வந்து சேரும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரார். எனவே இந்த பூமியிலே வாழும்போது எப்படியாப்பட்ட காரியங்கள் நம்ம கற்றுத்தருகிறோம் என்பதை நீங்களாலும் வரக்கூடாது. நம்மிடம் உள்ள பழக்க வழக்கங்கள் என்ன என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அப்படியேப்பட்ட பழக்க வழக்கங்கள் தான் பின்னாடி நம்முடைய பிள்ளைகளுக்கும், ஒருவேளை அது ஆண் பிள்ளையாலும் சரி, பெண் பிள்ளையாலும் சரி, ஒருவேளை அந்த பழக்க வழக்கங்களை பிள்ளைகளை வாழ்க்கையிலே பார்க்கும்போது நமக்கு மன சஞ்சலத்தையும் கஷ்டத்தையும் உண்டாக்கும். ஆனால் அடைய பிரதிபலன் அது எங்கிருந்து வந்தது என்று பார்க்கும்போது, ஒருவேளை இதை கேட்டுக்கொள்ள அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நம் மூலமாக தான் வந்திருக்கும். எனவே நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லும்போது தேவன் நமக்கு இன்னொரு வசனத்தை கற்றுத்தருகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21 வாசிக்கும் போது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வளரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த பூமியிலே வாழக்கூடிய பிள்ளைகள் எப்படி வாழும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு மாதிரியை கற்றுத்தரார். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள், நீங்கள் தம்முடைய அடிச்சுவலை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். இந்த பூமியிலே வாழக்கூடிய நீங்கள் நானும் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அடிச்சுவலை கொடுத்துள்ளார். அதை பின்பற்றும் போது, அதை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கும் போது பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே இருப்பான். இன்றைக்கு நாம் எதை செய்கிறோமோ, எதை நாம் கட்டித்தரோமோ, எதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கிறோமோ, எதை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிறதோ அதையே தான் நம்முடைய பிள்ளைகள் அனுபவிப்பார்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். பிற்பாடு நாம் கஷ்டப்பட்டு, கவலைப்பட்டு, கண்ணீர் சிந்தி இப்படி ஆயிடுச்சு என்று சொல்லி பார்க்கும்போது அதற்கு காரணம் நீங்கள் நானும் தான். எனவே வாழக்கூடிய சொற்ப நாட்களிலே ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ்ந்து தேவனுடைய அடிச்சுவலை பின்பற்றுவோம். அவருக்கு மாதிரியான ஒரு வாழ்க்கையை, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் நானும் வாழும்போது அந்த பிள்ளைகள் எதிர்காலத்திலே சிறந்து விடுவார்கள். அப்படியேப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் கற்றுத்தருவோம். அப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ தீர்மானிப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.